சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி பௌர்ணமி அன்று எறும்புக்கு இந்த ஒரே ஒரு பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் குடும்பத்திற்கே மிகப்பெரிய புண்ணியம் செய்த பலன்கள் கிடைக்கும். அது என்ன பொருள், எந்த நேரங்களில் தானம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆடி பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு எந்த தீபம் ஏற்ற வேண்டும், குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஆடி பௌர்ணமி இந்த முறை 2 நட்சத்திரங்கள்ல வர்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும். ஆடி பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு திருவோணம் நட்சத்திரத்துல முடிகின்றது. இதுல திருவோணம் நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இரு பெரு தெய்வங்களுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல நம்ம குலதெய்வ வழிபாடை செய்யும் போது கண்டிப்பா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். முதல்ல ஒரு சிலருக்கு பௌர்ணமி எப்ப வருகின்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். பௌர்ணமி நாளை இரவு 7:33 மணி முதல் மறுநாள் புதன்கிழமை இரவு 8:58 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். அதே நேரம் காலை நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் 10:30 12 மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்கின்றது. அப்போது இந்த ஒரு பொருளை எறும்புக்கு தானம் செய்யணும். எறும்புக்கு பொதுவாக நம்ம தானம் செய்யறது, தொடர்ந்து எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்யறது, நம்மளால இப்போ வந்து ஒரு நல்ல வசதியா இருக்கிறவங்க ஒரு 10 பேர் 20 பேருக்கு உணவளிக்க முடியும். வசதி கம்மியா உள்ளவங்க 20 பேருக்கு உணவளிக்க முடியுமா? முடியாது. ஆனா நீங்க ஒரு கைப்பிடி இந்த ஒரு பொருளை கொடுக்கும்போது அது ஒரு 100 எறும்புகள் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்துல இருந்தே கோலம் போடும்போது கூட நம்ம முன்னோர்கள் அரிசி மாவால கோலம் போடணும். அது வந்து ஒரு 4 ஜீவராசிகள் சாப்பிடும். இத சாப்பிட சாப்பிட நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று. அப்படி என்னங்க பொருள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போதும் இந்த தானத்தை தாராளமா செய்யலாம். இல்ல உங்க வீட்ல குழந்தைங்க, ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசிய 1ம் பாதியுமா நுணுக்கிக்கோங்க. இல்ல சுத்தமான பச்சரிசி குருணைகள் இருந்தாலும் சரி, பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, அந்த மாவை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நாட்டு சர்க்கரை அதில கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் கலந்துக்கோங்க. அதில கருப்பு எள் அல்லது வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இத சேர்த்துக்கிட்டு எறும்புகள் பொதுவாகவே ஆலமரம், வேப்ப மரத்திற்கு அடியில வேர் பகுதியில தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு மண் தரை பக்கமே பார்த்தீங்கன்னா எறும்புகள் இருப்பது தெரியும். அது ஒரு சிலர் கேட்கலாம், அது கருப்பு சுவாமி எறும்பா தான் இருக்கணுமா? இல்ல கடி எறும்பா இருக்கணுமா? அது எந்த எறும்பாக இருந்தாலும் சரி. நெறைய எறும்புகள் இருந்தா நீங்க அப்படியே தூவி விட்டு வரலாம். இல்ல ஒரு சில எறும்புகள் தான் இருக்குல்ல, அந்த இடத்துல எறும்பு புற்று இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இளநீ கூடு அதாவது ஒரு தேங்காய் வாங்கி அது இளநியெல்லாம் குடிச்சிட்டு, அந்த ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள நான் சொன்ன பொருட்கள் அனைத்துமே அதுக்குள்ள போட்டு, அந்த எறும்பு புற்று இருக்கும் பக்கத்துல அத அப்படியே தலைகீழா கவுத்தி வச்சுருங்க. அந்த எறும்புகள் அந்த உணவை நல்லா சேமித்து, அத 1 மாதத்திற்கு சேமித்து வைத்து அதை உண்ணும். இவ்வாறு செய்யும்போது உங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அதுவும் பௌர்ணமி, அது ஆடி பௌர்ணமியில செய்யும்போது உங்கள் கடன் அடையும், வீட்ல சுபகாரிய தடைகள் நீங்கும். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்ல அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்க வீடே கொஞ்சம் நல்ல செழுமையா மாறுவதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக 10:30 12 மணி புதன்கிழமை 10:30 12 மணிக்குள்ள இதை நீங்க செய்யும்போது குளிகையில செய்கிறோம். குளிகையில எது செஞ்சாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய தானத்தின் மூலம் அதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் அதிகமாக உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது எல்லாராலும் செய்யக்கூடிய எளிய விஷயம்தான். செஞ்சு பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு பௌர்ணமி பௌர்ணமி நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த முருக பெருமானை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.